Hi friends, welcome to my channel Yummy Cooking. இது எங்க first cooking video. So please எங்களுக்கு support பண்ணுங்க. இனிமேலுக்கு டெய்லி வீடியோஸ் போடுவோம். So நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First recipe ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம bread halwa எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First ingredients பார்க்கலாம். Bread slices 8, sugar 100 grams, milk of liter, ghee 4 tablespoon, kova 50 gram, cashews and பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ப்ரெட்டை 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் சூடானதும் ஒரு ப்ரெட் ஸ்லைசஸாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் கலர் வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற ப்ரெட் பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்சஸை நான் ஆயிலில் போட்டு ப்ரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் கலர் சேஞ்ச் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற ப்ரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்த பாலில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் எடுத்து பாலில் போட்டுக்கோங்க. ப்ரெட் எல்லாமே நல்லா பாலில் ஊறணும். அப்போ தான் ப்ரெட் நல்லா சாஃப்டாகும். சாஃப்டானால் தான் உங்களுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டால் தான் நல்லா சாஃப்டாகும். அப்போ தான் அல்வா ஸ்டேஜ்க்கு வரும். ஃபஸ்ட்டு நான் போட்ட உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இருந்த ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் போட்டு விட்டோடனே நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டி ஏதாவது இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த பால் எல்லாமே ப்ரெட்டோடு நல்லா ஊறி நல்லா ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. நல்லா ஒரு கலரும் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ நான் 100 கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கிறேன். இந்த சுகர் ஆட் பண்ணிடுங்க. நான் 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் போட்டோடனே சுகர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண அது நல்லா திக் ஆகிடும்.
இப்போவே பாருங்கள், நாங்கள் வந்து நெய்யே விடலை. ஆனால் வந்து ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண நல்லா லூஸ் ஆகிடும், நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ இதில் 50 கிராம் ஆஃப் கோவாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கோவா வேண்டும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த கோவாலாம் நல்லா வந்து அதில் மெல்ட் ஆகணும், நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போயே பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பேனில் ஒட்டவே இல்லை, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் கூட வந்து அதில் கரைஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம், பாதாம் முந்திரி தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது, அப்புறம் முந்திரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து அப்படியே முழுசாகவே கூட போட்டுக்கோங்க. நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி ஃப்ரை ஆனதும் இதில் வந்து நான் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வந்து பாதாமையும் போட்டுடலாம். நம்ம இப்போ இந்த வந்து அல்வாவில் நம்ம வந்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த நெய்லாம் வந்து உள்ளே வந்து ப்ரெட்டோட நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதே மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்ம பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.